Hello friends, welcome to DS Designers. இந்த வீடியோவில் ப்ளவுஸில் எப்படி பீட்ஸ் லேஸ் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்லீவ் ரெண்டுத்துக்குமே இந்த பீட்ஸ் லேஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். நீ நெக்குக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிங்கிள் ஃபூட்டை மாற்றிக்கணும். பீட்ஸ் லேஸ் இப்படி தான் வரும் ரோலாக. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பீட்ஸ் லேஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 2 பீடை நம்ம பிரித்து எடுத்துடணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த த்ரெட்டை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த பீட்ஸ் எடுத்த இடத்துல அந்த த்ரெட்டு தெரியும். அதை நம்ம அந்த ப்ளவுஸ்க்குள்ளே அங்கே கரெக்டாக வச்சு அதை ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த த்ரெட்டு வெளியே தெரியாமல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பீட்ஸில் படாமல் நீடில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த பீட்ஸ் பாலில் பட்டுருச்சுன்னா நீடில் உடஞ்சிரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். மெதுவாக கொஞ்சம் இடமா பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த யூனிக்கு கர்வ் வர இடத்துலலாம் அந்த பீட்ஸில் கரெக்டாக டர்ன் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம ஈஸியாக வைக்கலாம். அந்த பீட்ஸ் பாலில் மட்டும் நீடில் படாமல் கேர்ஃபுல்லாக வைங்க. நான் இதை ரைட் சைடு ஃப்ரண்ட் பீஸில் இருந்து பேக் வரைக்கும் தான் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடுக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த சைடு வச்சாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால் அது வரைக்கும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது முடிக்கும்போது 2 பீட்ஸ் அதை பிச்சை எடுத்துகிட்டு அப்புறம் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ்க்கும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 பீட்ஸை எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ ஸ்லீவோட மார்க் எங்கே வருதோ அதிலிருந்து கொஞ்சம் முன்னாடியே அந்த பீட்ஸ் லேஸை வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் சைடில் 3 ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம பீட்ஸ் லேஸை ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.